Hi friends, welcome to Akka Teaching Max. இன்னைக்கு நம்ம exercise number 4.2 தான் பார்க்க போறோம். Exercise number 4.1ல sin function and inverse sin function பத்தி பார்த்தோம். இங்க என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா cosine function and inverse cosine function பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ sin functionல என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கு அப்படின்றதுல நீங்க தெளிவா இருந்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த cosine function உடைய கான்செப்ட் வந்து பாருங்க. சரிங்களா? சோ இப்போ y equal to cos x அப்படினு எடுத்துக்கிட்டேன். x க்கு வந்து டிஃபரண்ட் வேல்யூ கொடுத்து பாருங்க. 0 pi by 6 pi by 4 அப்படின மாதிரி 2 pi வரைக்கும் கொடுத்தீங்க அப்படினா y equal to 1 root 3 by 2 1 by root 2 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கிடைக்கும். So இப்போ இந்த பாயிண்ட்ஸை கிராஃப்ல பிளாட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நான் வரைஞ்சிட்டேன். இது ஆரிஜின், இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல -1 இருக்கு. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 1, மினிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ நான் 1 -1 வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ 0 அப்படின்றப்போ ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு பாருங்க 1. அடுத்தது pi by 6 pi by 4 pi by 3லாம் பாயிண்ட்ல வரும். pi by 2 இந்த இடத்துல pi by 2 இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் pi by 6 pi by 4 pi by 3லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாயிண்ட் வேல்யூஸ்ன்றனால நான் அது எழுதலை, டேரெக்டாக pi by 2 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் pi, அடுத்தது 3 pi by 2, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 pi, அடுத்தது 5 pi by 2 வரும். இதுக்கப்புறம் 3 pi, 7 pi by 2, 4 pi. ஸோ நான் 4 pi வரைக்கும் எழுதிக்கிறேன். அதே மாதிரியே நெகட்டிவ் சைடு -pi by 2, minus pi, minus 3 pi by 2, minus 2 pi, அதுக்கப்புறம் minus 5 pi by 2, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா minus 3 pi. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 0ன்றப்போ ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு பாருங்க 1. ஸோ இது எல்லாமே பாயிண்ட் வேல்யூவு. pi by 2 அப்படின்றப்போ ஒய்யோடைய வேல்யூ எப்படி இருக்கு 0வா இருக்கு. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எல்லாமே பாயிண்ட் வேல்யூஸாக இருக்கும். pi by 2ன்றப்போ 0. அடுத்தது பையின்றப்போ பாருங்கள் பைனா -1. ஸோ -1 இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ ஒரு ஸ்மூத் கிராஃபாக இங்கே வரும். அடுத்தது 3 pi by 2ல பாருங்கள் அகெயின் 0. ஸோ கிராஃப் இங்கே போகும். 2 piல பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இதெல்லாமே ஒரே லைன்லேயே இருக்கணும். ஸோ 1 0 -1 இங்கே 0 இங்கே 1. ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா காசுக்கு 1, மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ஓகேவா? ஸோ இது வந்து 0 to 2 pi, இங்கே வந்து 2 piல வந்து முடியுது பாருங்கள். ஸோ 0 to 2 piக்கு நம்ம வரைஞ்ச கிராஃபு. ஸோ இதோட இன்டர்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 2 pi. இதே மாதிரியே 2 piல இருந்து 4 pi வரைக்கும் நம்ம வரையலாம். ஸோ அகெயின் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 piல ஸ்டார்ட் ஆகி 5 pi, அதுக்கப்புறம் 3 piல வந்து உங்களுக்கு -1, அகெயின் 0, 4 piல வந்து 1. ஸோ திருப்பி இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த இன்டர்வல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 pi, 4 pi. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் சைடு வரைஞ்சிக்கலாம். 1 pi -pi by 2ல வந்து 0, minus piல வந்து -1, அகெயின் இந்த இடத்துல -3 piல 0, இங்கே -2 piல பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இந்த இன்டர்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து -2 pi வரைக்கும் 0, -2 pi. அதே மாதிரியே நெக்ஸ்ட் இன்டர்வலும் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வல் எப்படி இருக்குன்னா -2 pi, -4 pi. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வரைஞ்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டர்வல் எப்படி இருக்குன்னா 4 pi, 6 piயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேம் போர்ஷன் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதோடைய பீரியட் காஸ் ஃபங்க்ஷனுடைய பீரியட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 pi. இந்த ஒரு சைக்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த 2 piல போய் எண்ட் ஆகுது இல்லை, இந்த ஒரு சைக்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பீரியடுன்னு சொல்லுவோம். அப்போ காஸ் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2 pi. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எக்ஸோடைய வேல்யூ வந்து 0 to pi இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து -piன்னு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ வந்து நான் கீழே தனியாக எழுதி காமிக்கிறேன். எக்ஸோடைய வேல்யூ வந்து 0 to piன்னு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ வந்து 1லேருந்து -1ன்னு டிக்ரீஸ் ஆகுது. 0 to pi, பைன்றப்ப என்ன ஆகுது
ஒய்யோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. கிராஃப் எப்படி போகுது பாருங்கள், டிக்ரீஸ் ஆகுது. அடுத்தது எக்ஸோடைய வேல்யூ வந்து பைலேருந்து 2π, எக்ஸோடைய வேல்யூ வந்து பைலேருந்து 2πக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ வந்து -1 to 1ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எக்ஸோடைய வேல்யூ வந்து என்ன ஆகுது, பைலேருந்து 2πக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யோடைய வேல்யூ வந்து -1லேருந்து +1க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பையிலிருந்து 2π வரைக்கும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். அப்போ கிராஃப் எப்படி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. 0லேருந்து பைக்கு கிராஃப் டிக்ரீஸ் ஆகுது, பையிலேருந்து 2π அப்போ கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ y = cos xன்ற கிராஃப் நான் எடுத்து வரைஞ்சிருக்கேன். ஒரு சைக்கிள் மட்டும் வரைஞ்சிருக்கேன். காஸ் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து நம்மளுக்கு தெரியும் 2πன்னு. இந்த ஒரு சைக்கிளை தான் நம்ம பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 0 to π/2 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ். நம்ம பார்த்துருப்போம்ல ஆல் சில்வர் டீ கப், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ 0லேருந்து π/2 வரைக்கும் இருக்க எல்லாமே எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ π/2 வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்தது π/2ல இருந்து π வரைக்கும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். ஸோ அதனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது பையில இருந்து 3π/2. ஸோ பையிலேருந்து 3π/2 எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ மற்றதெல்லாம் நெகட்டிவ்ன்றனால இதுவும் நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட், இங்கேருந்து 3π/2லேருந்து 2π வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் லை ஆகிறது எல்லாமே இங்கே பாருங்க, இதுதான் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் பாசிட்டிவாக இருக்கும். செகண்டும் தேர்ட்லேயும் காஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் உங்களுக்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு தெரியும் காஸ் ஆஃப் -θனா காஸ் θ, இது ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காஸ் ஆஃப் -xனா இங்கே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த சைடா பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடு வரைஞ்சிங்க அப்படின்னாலும் இதே மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கனால காஸ் ஆஃப் -xும் காஸ் எக்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டினியூஸாக இருக்கு, எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிரேக்கேஜும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கனால காஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ காஸ் ஃபங்க்ஷன்றது ஈவன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் 4.1 கான்செப்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு பேஜ் நம்பர் 139ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எங்கெல்லாம் அட்டைன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள் மேக்ஸிமம் வேல்யூ எங்கெல்லாம் அட்டைன் ஆகுது 0, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2π, நெக்ஸ்ட் 4π, இதே மாதிரியே போய்கிட்டே இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ -2π, -4π இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எங்கெல்லாம் அட்டைன் ஆகுதுன்னா 0, 2π, 4π இந்த மாதிரி. நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா -2π, -4π. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே. மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 எங்கெல்லாம் அட்டைன் ஆகுதுன்னு பாருங்கள். π, 3π அந்த மாதிரி அந்த இடத்துலலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -π, -3π/2 இந்த இடத்துலலாம் அட்டைன் ஆகும். ஸோ அப்போ மினிமம் வேல்யூ எங்கெல்லாம் அட்டைன் ஆகுது π, 3π இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைட் பாருங்கள் -π, -3π இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிமார்க் பாருங்கள், பேஜ் நம்பர் 139ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஷிஃப்டிங் தி கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ்ன்ற கிராஃபை 90 டிகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். எந்த சைடு அப்படின்னா ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு sin x கிராஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்குல்ல
மைனஸ் பை பை டூலேருந்து 0 வரைக்கும் இந்த கிராஃபை வந்து நான் அப்படியே இந்த சைடு வரைகிறேன். வரைஞ்சேன் அப்படின்னா இங்கே 0 டாட்டட் லைன்ஸில் வரைகிறேன் பாருங்கள். 0ல் ஸ்டார்ட் ஆகி 1ல் போய் எண்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 1ல் போய் எண்ட் ஆகுது. ஸோ அதை வந்து 90 டிகிரிக்கு ரைட் சைடாக நான் ஷிஃப்ட் பண்ணி இங்கே வரைகிறேன். வரைஞ்சிக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் பாருங்கள் 1லேருந்து பை பை 2 வரைக்கும் இருக்க கிராஃபு. ஸோ 1லேருந்து பை பை 2 வரைக்கும் நான் வரைகிறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே முடிஞ்சிருக்கா, இதில் இருந்து இங்கே வந்து முடியுது. 90 டிகிரிக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே கீழே இருக்க இந்த லைன் பை பை 2லேருந்து பை வரைக்கும் இருக்க லைனை ஷிஃப்ட் பண்ணுங்கள். 90 டிகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது பைலேருந்து 3 பை பை 2 வரைக்கும் இருக்க லைன், ஸோ இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன கிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா sin x உடைய கிராஃபு. அப்போ காஸ் ஃபங்க்ஷனை 90 டிகிரிக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சைன் ஃபங்க்ஷன் கிடைக்கிது. அப்போ y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் பை பை 2. ஸோ 90 டிகிரிக்கு நம்மளுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் பை பை 2ன்னு இருக்கலாம், இல்லை காஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ்னு இருக்கலாம். ஸோ இது இப்படி எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு போட்டு மூணுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, y ஈக்குவல் டு a sin alpha x, y ஈக்குவல் டு b cos beta x. இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டிஸ் இந்த a sin alpha x எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏலேருந்து ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வரைக்கும் இருக்கிறத a sin alpha x சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரியே b cos beta x எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பிலேருந்து ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் b வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதோட ஆம்ப்ளிடியூட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ, பீரியட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பை பை மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 4.1க்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இதோட ஆம்ப்ளிடியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி, பீரியட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பை பை மாடுலஸ் ஆஃப் பீட்டா. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைனுசாய்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதோடைய கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இதோடைய லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல் இருந்து 2 பை பை மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா வரைக்கும் இருக்கும். அதே மாதிரியே சேம் இதுக்கு 0ல் இருந்து 2 பை பை மாடுலஸ் ஆஃப் பீட்டா வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த கிராஃபோடைய லிமிட் வந்து இது வரைக்கும் இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருவோம். ஸோ இதோடைய ஜென்ரல் ஃபார்மேட் சைனுசாய்டல் ஃபங்க்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு d ப்ளஸ் a cos ஆஃப் bt மைனஸ் c. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் சைனுசாய்டல் ஃபங்க்ஷனு. இதோட ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட். ஓகேவா, ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னா ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். டீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைன் எப்படி ஃபைண்ட் பண்ணால் ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் ப்ளஸ் மினிமம், மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டியோட வேல்யூ கிடைச்சிரும். பீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பை பை பி. பீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியடு. பீரியட் எப்படி ஃபைண்ட் பண்ணால் 2 இன்டூ மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூக்கு இருக்க டைமை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு பீரியட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இன்டூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன டைமில் அக்கர் ஆகுதோ அதோட பியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சி கிடைச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த மாடலில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது நல்லா புரிஞ்சுது. ஏன்றது ஆம்ப்ளிடியூடு, டின்றது சென்ட்ரல் லைன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் வேல்யூ எங்கன்னு பாருங்கள். ஸோ 4.2 இதான் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ என்னன்னு பாருங்கள் 1.4, இதுதான் மினிமம் வேல்யூ. ஸோ நம்ம ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணணும், ஏ ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஸோ மேக்ஸிமம்லேருந்து மினிமமாக மைனஸ் பண்ணணும். ஸோ ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ என்னது 4.2 மைனஸ் மினிமம் வேல்யூ என்னது 1.4. சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, 2.8ன்னு கிடைக்கும் டிவைட் பை 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 1 2 is 2, நடுவில் பாயிண்ட் இருக்குது, 4 2s are 8. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.4. அடுத்தது டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க, டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் ப்ளஸ் மினிமம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூவையும் மினிமம் வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5.6 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணிக்கோங்க, 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்குது, 8 2s are 16, நடுவில் பாயிண்ட் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.8ன்னு கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.8. அடுத்தது பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 2 பை பை பி. பின்னு என்னது
2 into time from maximum to minimum. So maximumல இருந்து மினிமம்க்கு ஸோ டைம் இங்கே 2 AM-லேருந்து 8 AM வரைக்குமா. ஸோ இங்கேருந்து இந்த டைம் டியூரேஷன் என்னன்னு பாருங்கள், 6 hours. ஓகேவா. ஸோ அப்போ 2 into 6 பண்ணுங்கள், 2 6 are 12. அப்போ 2 pi by Pயோட வேல்யூ என்னது 12. மேக்ஸிமம் டு மினிமமில் இருக்க டைம் டியூரேஷன் பாருங்கள், 2 to 8 பார்த்தீங்க அப்படின்னா 6 hours டியூரேஷனு. 2 into 6 12 கேன்சல் பண்ணிக்கோங்க, 1 டைம் இது 6. ஸோ pi by 6 பியோட வேல்யூ என்னது pi by 6. C ஃபைன் பண்ணிக்கலாம். சியோட ஃபார்முலா என்னது B into மேக்ஸிமம் டைம் அக்கர்ஸ். இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாருங்கள் 4.2. 4.2 என்ன டைமில் அக்கர் ஆகுது 2 AM-ல அக்கர் ஆகுது. அப்போ பியோட வேல்யூ கூட 2-வை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணோம், pi by 6ன்னு ஃபைன் பண்ணோம், இன்டூ 2. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க, 1 டைம் இது 3 டைம். ஸோ pi by 3. சியோட வேல்யூ என்னது pi by 3. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எந்த ஃபார்முலா அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சைனுசாய்டல் ஃபங்க்ஷன், அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்மு. டியோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2.8 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1.4 காஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்னது pi by 6 இன்டூ டி மைனஸ் சியோட வேல்யூ என்னது pi by 3. ஸோ y ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகேவா. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சைனுசாய்டல் ஃபங்க்ஷன். ஸோ மாடல் 2 பாருங்கள், ஒரு சர்க்குலர் மோஷன் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதோடைய ரேடியஸ் வந்து நம்ம இங்கே ஏன்னு எடுத்துப்போம். உங்கள் புக்கில் 4ன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கே ரேடியஸ் வந்து ஏன்னு எடுத்துப்போம். ஏன்ற பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது பிக்கு. ஓகேவா. ஸோ இப்படி இருக்க சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது 90 டிகிரிக்கு. ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது பின்ற பாயிண்ட்டை போய் ரீச் ஆகுது. ஸோ சர்க்கிள் ரொட்டேட் ஆகும்போது ஏ டு பி வந்து போகுதா. ஸோ அதை வந்து நான் இங்கே கீழே வரைகிறேன். ஸோ இது ஏன்ற பாயிண்ட்டுன்னு எடுத்துப்போம், இங்கே பி இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ சர்க்கிள் ரொட்டேட் ஆகும்போது ஏல இருந்து பிக்கு போகுது. அடுத்தது அகெயின் 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுவும் 90 டிகிரியா. ஸோ அகெயின் 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது பியில் இருந்து சிக்கு போகுது. ஸோ பியில் இருந்து சிக்கு போகுது. ஸோ பியில் இருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ அடுத்தது சியில் இருந்து டின்ற பாயிண்ட்டுக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுவும் 90 டிகிரியில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ ரொட்டேட் ஆகும்போது சி பாயிண்ட் வந்து டியை போய் ரீச் ஆகும். ஸோ சி டு டி. அடுத்தது டின்ற பாயிண்ட்லேருந்து அகெயின் ஃபுல் ரொட்டேஷன் வந்து முடிக்கும்போது ஏன்ற பாயிண்ட். ஸோ இதுவும் ஒரு 90 டிகிரி தான். ஓகேவா. ஸோ அப்போ டின்ற பாயிண்ட்லேருந்து அகெயின் இங்கே போய் ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ இந்த கிராஃப் பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு சைன் ஃபங்க்ஷனுடைய கிராஃபு. இதோடைய ஆம்ப்ளிடியூட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ அப்போ இதோடைய ஆம்ப்ளிடியூட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. y ஈக்குவல் டு ஏ சைன் எக்ஸ் கிராஃபு. ஸோ உங்கள் புக்கில் உங்களுக்கு 4ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 4ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல -4. ஸோ இதுக்கு நடுவில் -1 -2 -3 இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே 1 2 3. ஸோ இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -4. y ஈக்குவல் டு 4 sin x கிராஃப். ஓகேவா. ஒரு சர்க்குலர் மோஷனில் 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கிராஃபு. ஸோ இதோடைய ஆம்ப்ளிடியூட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ என்டையர் கொசைன் கிராஃப் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த என்டையர் கொசைன் ஃபங்க்ஷனில் நம்ம ஹரிசாண்டல் லைன் நிறையா வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ இந்த லைன் வந்து மோர் தென் 1 பாயிண்ட்ஸில் டச் ஆகுது. இந்த மாதிரி டச் ஆகும்போது கொசைன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம 1 to 1ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொசைன் ஃபங்க்ஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொசைன் ஃபங்க்ஷனுடைய இன்டர்வலை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த இதுலேருந்து 0ல் இருந்து பை வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த லைன் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த லைனை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை இங்கே தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது 0, இது π/2, இது பை. ஸோ 0ல் இருந்து பை வரைக்கும் இருக்க இந்த லைனை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இந்த லைனில் சிங்கிள் பாயிண்டில் தான் டச் ஆகுது.
ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்டில் டச் ஆகும்போது தான் கொசைன் ஃபங்க்ஷனை நம்ம 1 to 1ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், இன்டர்வலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். எதுலேருந்து எது வரைக்கும், 0லேருந்து பை வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். பையில் இருந்து இங்கே 2π வரைக்கும் இந்த லைன் மட்டும் எடுத்துக்கலாம். 2πயில் இருந்து 3π வரைக்கும் இந்த லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொசைன் ஃபங்க்ஷன் வந்து இந்த டொமைனுக்குள்ளார 1 to 1 இருக்கும். ஸோ கொசைன் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து 0,π, ரேஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா -1,1. சரிங்களா? ஸோ y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்றது கொசைன் ஃபங்க்ஷனு, cos inverse of y equal to x ன்றது inverse cosine function. ஸோ இது in terms of x எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையுமே. f of x equal to cos x ன்னு எடுத்துக்கோங்க. இங்கேயும் in terms of x ன்னு எடுத்துக்கோங்க. f of x equal to cos inverse of x. ஓகேவா? ஸோ இதோடைய டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன் 0 to π. 0லேருந்து π வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கும் போது தான் கொசைன் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்குது. அடுத்தது ரேஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா -1,1. ஸோ இங்கே இன்வர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இதோடைய டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1,1, ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0,π. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்னா 0லேருந்து π வரைக்கும் தான் எடுத்துக்கணுமா, வேறு எதுவும் எடுத்துக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிஃபோரே நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ 0 to πன்றது 1. ஸோ அதே மாதிரி π to 2π, 2π to 3π, இந்த மாதிரி எந்த இன்டர்வல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இன்டர்வலில் கொசைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கிற அந்த இன்டர்வல்குள்ளார கொசைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா 1 to 1 இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு நோட் பேஜ் நம்பர் 140ல் நோட்டில் 3rd பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 0 to πன்றது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். ஸோ பையிலேருந்து 2π வரைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to -π, 0லேருந்து -π வரைக்கும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் இன்டர்வல்குள்ளார கொசைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா 1 to 1 இருக்கும். இதோடைய ரேஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா -1,1. இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வரைகிறேன் பாருங்கள். இன்வர்ஸ் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இது ஆரிஜினு, இங்கே π/2 இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம 1ன்னு எடுத்துப்போம், இந்த இடத்துல -1ன்னு எடுத்துப்போம். ஸோ இது π/2, இது π, 3π/2, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2π. அதே மாதிரியே நெகட்டிவ் சைடு எடுத்துக்கோங்க. இது -π/2, இது -π, இது -3π/2, அடுத்தது -2π. ஸோ கிராஃப் வரையலாம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2π, 2πலேருந்து π, πலேருந்து 3π/2. ஸோ இங்கே போய் எண்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே ஒரே லைன்லேயே இருக்கும். ஸோ இங்கே வந்து -1 இங்கே வரைஞ்சி எழுதிக்கிறேன். ஸோ -1. ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகி π/2ல் 0, π அப்போ -1, ஸோ 3π/2ல் 0, ஸோ 2π அப்போ 1. ஸோ இந்த இடத்துல இப்படி கிராஃப் வரும். இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் 0லேருந்து π வரைக்கும். ஸோ அந்த கிராஃபை நான் இங்கே வரைகிறேன். ஸோ 0, 1, π வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் π/2 வழியா. ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகி π/2, பையில் போய் எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி பாருங்கள். சிங்கிள் பாயிண்டில் மட்டும் தான் டச் ஆகும். இங்கே வரைஞ்சி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பாயிண்டில் டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ மோர் தென் 1 பாயிண்டில் டச் ஆகும். அப்போ இங்கே வந்து 1 to 1 இருக்காது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது தான், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கிறோம்ல அந்த லிமிட்குள்ளார தான் இது வந்து 1 to 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிரின்சிபல் டொமைன் ஆரிஜினோட சேர்த்து இருக்குல்ல, இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனை மட்டும் தான் எடுத்துப்போம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா பிரின்சிபல் டொமைன்னு சொல்வோம். ஓகேவா? ஆரிஜினோட இருக்கிறத தான் பிரின்சிபல் டொமைன்னு சொல்வோம். பிரின்சிபல் வேல்யூனா -1 ≤ x ≤ 1. ஸோ இந்த பிரின்சிபல் டொமைன்ன்ற வேர்டை சைன் ஃபங்க்ஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டொமைன் இருக்குல்ல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, ஆரிஜினோட சேர்த்து எடுத்திருக்க ரெஸ்ட்ரிக்டட் டொமைனை தான் நம்ம பிரின்சிபல் டொமைன்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமும் நிறையா இருக்கும். அந்த நிறையா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன் எடுத்துக்க மாட்டோம்னா இது ஆரிஜினோட சேர்த்து வரல. 0லேருந்து πன்றது ஆரிஜினோட சேர்த்து வரனால அந்த இன்டர்வலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் டொமைன்னு சொல்லுவோம். பிரின்சிபல் வேல்யூனா என்னென்னா -1 ≤ x ≤ 1. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நோட்டில் பேஜ் நம்பர் 140ல்
நோட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ சைன் ஃபங்க்ஷன் வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்ற கிராஃபில் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது π/2, இது -π/2, இங்கே 0π. ஸோ 0 to π தான் காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய கிராஃபு. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வல், ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். இந்த ரெண்டு குவாட்ரண்ட்லையுமே சைனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே சைனோட வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்னா என்ன நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நான் நெகட்டிவ்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு 0,πன்ற ரேஞ்சில் சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? நான் நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? நான் நெகட்டிவ்னா வேறு எதுவும் இல்லை, பாசிட்டிவ்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். எப்போ அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ வந்து 1 விட லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது, எக்ஸோடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுத முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போடுவோம். எப்போ அப்படின்னா எக்ஸ் வந்து 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பையாக இருக்கும்போது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ பேஜ் நம்பர் 141 எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் எக்ஸோடைய கிராஃபு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ 0லேருந்து π வரைக்கும். ஓகேவா? நான் அந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஸோ 1 வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸோட இன்டர்செப்ட் ஆயிருக்கு. π/2 எப்படி இருக்குன்னா ஒய்யோட இன்டர்செப்ட் ஆயிருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அதை தான் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினும் நம்ம சொல்ல முடியாது, சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி சொல்ல முடியல அப்படின்றப்போ எய்தர்ன்ற வேர்டு அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எய்தர் ஆரிஜின் ஆர் ஒய் ஆக்சிஸ், இப்படியும் சொல்ல முடியாது அப்படியும் சொல்ல முடியாது. அதனால் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது. நெய்தர் அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லை ஆட் ஃபங்க்ஷனும் இல்லை. எது அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்.